தமிழ்நாட்டுல எத்தனையோ ரகசியங்கள் இருக்கலாம். ஆனா பல நூறு வருஷமா சிதம்பர ரகசியம்னு எல்லோரும் சொல்றாங்களே, அப்படி இந்த கோவிலுக்குள்ள என்னதான் இருக்கு? அது ஒரு புதையலா இல்ல யாருக்கும் தெரியாத அரிய வகை சிலையா? இன்னைக்கு வரைக்கும் மேலை நாட்டு விஞ்ஞானிகள் கூட ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அந்த நடராஜர் சிலையில என்ன ஆச்சரியம் இருக்கு? பூமிக்கும் இந்த கோவிலுக்கும் இருக்கிற ஆச்சரியமான சம்பந்தம் என்ன? வாங்க திரையை விலக்கி பார்க்கலாம். பொதுவா ஆன்மீகம் வேற, அறிவியல் வேறன்னு சொல்வாங்க. ஆனா இது ரெண்டும் ஒண்ணு சேர இடம்தான் சிதம்பரம். உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவியல் கூடமான செரன் வாசல்ல நம்ம நடராஜர் சிலை வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அணுக்களின் அசைவும் நடராஜரின் நடனமும் ஒரே மாதிரி இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த உலகமே ஒரு நடனம் தான். அதைத்தான் ஆனந்த தாண்டவம்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, உலகத்தோட காந்த மைய புள்ளி, அதாவது சென்டர் ஆஃப் மேக்னெட்டிக் இக்குவேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துலதான் துல்லியமா இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் கட்டப்பட்டிருக்கு. பஞ்சபூதங்கள்ல இந்த கோவில் ஆகாயத்தை குறிக்குது. அதனாலதான் இங்க சக்தி அதிகம்னு சொல்றாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். சிதம்பரம் ரகசியம்னா என்ன? சித் சபையில நடராஜர் சிலைக்கு பக்கத்துல ஒரு திரை தொங்கப்பட்டு பூஜை நேரத்துல அந்த திரையை விலக்கி தீபாராதனை காட்டுவாங்க. அங்க என்ன இருக்கும் தெரியுமா? வெறும் பொன்னான வில்வ மாலைகள் தொங்கும். ஆனா உருவம் இருக்காது. அங்க வெறுமை மட்டும்தான் இருக்கும். கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிற உயர்ந்த தத்துவத்தை சொல்றதுதான் அந்த ரகசியம். சிலைகள்ல கடவுளை தர்றதை விட நம்மை சுத்தி இருக்கிற வெற்றிடத்திலையும் நமக்குள்ளேயும் கடவுள் இருக்காருன்னு சொல்றதுதான் தமிழர்களோட உச்சகட்ட அறிவு. இந்த ரகசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயான்னு டைப் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் தோழி ரேணுகா வெங்கட்.